உங்கள் வாழ்வை வாழ. Cheers, a senior living by Casa Grande. Life begins at 50. தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை மாநில அரசே நியமிக்க வகை செய்யும் மசோதாவை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இப்போது திருப்பி அனுப்பியுள்ளார். இதன் மூலம் துணைவேந்தர் நியமனத்தில் ஆளுநருக்கே இறுதி அதிகாரம் என்பது மீண்டும் உறுதியாகியுள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் தற்போது ஆளுநரிடமே உள்ளது. இந்த அதிகாரத்தை மாநில அரசுக்கு மாற்றும் வகையில் தமிழக சட்டப்பேரவையில் கடந்த 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் மதராசா பல்கலைக்கழகம் திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. துணைவேந்தர் நியமனத்தில் ஆளுநர் தன்னிச்சையாக செயல்படுவதாக குற்றம் சாட்டிய தமிழக அரசு இந்த புதிய சட்டத்தை கொண்டு வந்தது. சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதா ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டது. ஆனால் ஆளுநர் RN ரவி இதற்கு ஒப்புதல் அளிக்காமல் குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்கு அனுப்பி வைத்தார். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த இந்த மசோதாவை இப்போது ஆய்வு செய்த குடியரசுத் தலைவர் அதற்கு ஒப்புதல் அளிக்க மறுத்து தமிழக அரசுக்கே திருப்பி அனுப்பியுள்ளார். குடியரசுத் தலைவரின் இந்த முடிவால் இனி பழைய நடைமுறைப்படியே ஆளுநரே துணைவேந்தர்களை நியமிப்பார். மாநில அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே நிலவி வந்த அதிகார போட்டியில் இது தமிழக அரசுக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது.